ஃபர்ஸ்ட் கொஷின், ரூபாய் 2000 அசலானது 10% ஆண்டு கூட்டுவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் எண் ரூபாய் 2420 மாறும்? அதாவது அசல் 2000, அமௌண்ட் 2420. 2000ங்கிறது எத்தனை வருஷத்தில் 2420 மாறுங்கிறது தான் கொஷின். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%ன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டி விகிதம், அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P of 1 plus R divided by 100 whole power n. அமௌண்ட் அப்படிங்கிறது 2420. ஸோ P அப்படிங்கிறது 2000. ஸோ 1 plus R அப்படிங்கும்போது 10% ஹோல் பவர் n. இந்த ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். இது நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறீங்கன்னா ஒரு 10 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 11/10. ஸோ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிற 2000 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ 2420 டிவைடட் பை 2000 ஈக்குவல் டு 11/10 ஹோல் பவர் n. இதை தான் சிம்பிளை பண்ணி இங்கே வச்சுருக்கோம். சரிங்களா? ரைட். இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். 2 2 சைஃபர், 2 2 4 2. இது பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர்டு, இது 10 ஸ்கொயர்டு. சரிங்களா? இது எப்படி காமனாக எழுதலாம்? 11/10 ஹோல் ஸ்கொயர்டு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், 11/10 ஹோல் பவர் n. அப்போது n இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்குல்ல, 11 11 10 10. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அதற்கு சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 30000 அசலானது 7% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மொத்த தொகையாக 34,347 கொடுக்கும்? சரிங்களா? அதாவது அசல் 30000ங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. ஸோ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. மொத்த தொகை அப்படிங்கிறது அமௌண்ட்டு 34,347. அதே ஃபார்முலா தான், கூட்டு வட்டிக்கான அதே ஃபார்முலா தான். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P of 1 plus R divided by 100 ஹோல் பவர் என்னங்க. அமௌண்ட்டுங்கிறது 34,347, பிரின்சிபலுங்கிறது 30,000. 1 ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது 7/100 ஹோல் பவர் n. ஸோ இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற 30,000 இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா டிவிஷன் ஆயிரும். ஸோ 34,347 டிவைடட் பை 30,000 ஈக்குவல் டு, இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிங்கன்னா 100 100. ஸோ 100 100 7 டிவைடட் பை 100. அப்போது 107/100 ஹோல் பவர் n. ஸோ அதாவது இந்த 100ஓட அடுக்காக தான் இது வரணும், 107ஓட அடுக்காக தான் இது வரப்போகுது. அப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டுமே 3ஆல் ஃபஸ்ட்டு அடிப்படும். புரியுதுங்களா? 1 3 3 சைஃபர் 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 சைஃபர். இங்கே 1 3 3, அடுத்து 1 3 3, 4 3 12, அடுத்து 5 போச்சுன்னா 1 போச்சுன்னா திருப்பி 4 3 12, 9 3 27. ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 11,449 டிவைடட் பை 10,000 ஈக்குவல் டு 107 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. சிம்பிளாக சொல்லிடலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2 சைஃபர் இருக்குது, இங்கே 4 சைஃபர் இருக்குது. 100 ஸ்கொயர்ட் பண்ணாதான், அதாவது 100 × 100 அப்படின்னு போட்டால் தான் உங்களுக்கு 10,000 வரும். கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக 107 ஸ்கொயர்டாக தான் இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு நம்ம டிசிஷன் எடுத்து பார்த்துடணும். 107ஓட ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் 100 ஸ்கொயருங்கிறது கண்டிப்பாக 10,000 தான். அப்போ 107 ஸ்கொயர் தான் அங்கே வரும்னு நம்ம ஷோராக சொல்லிடலாம். எதுக்கும் பெருக்கி பார்த்துக்கலாம். 7 7 49, 4 1 7 7, அப்புறம் 3 சைஃபர். அடுத்தது இங்கே 7 சைஃபர் 1.
ஸோ ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 9 4 7 14 1 1 ஸோ 11,449 கரெக்டாக வருது. அப்போது 11,449ங்கிறது 107 ஸ்கொயர்டு, இது 100 ஸ்கொயர்டுங்கிறது 10,000, 107 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. சரிங்களா? இது எப்படி எழுதலாம்? 107 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 3. அபி ரூபாய் 12,000 ஒரு வங்கியில் 5% கூட்டு வட்டி வீதத்தில் n ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். இறுதியில் அவர் 13,230 பெற்றார் எனில் எண்ணின் மதிப்பு என்ன? இதே மாடல், இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான். அசல் வந்து 12,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ n அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட்டுங்கிறது 13,230. சரிங்களா? அதாவது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் n. அமௌண்ட்டுங்கிறது 13,230, அசல்ங்கிறது 12,000, 1 + r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 பை 100 ஹோல் பவர் n. 4 5 5 25 100. இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிற நம்பர் வந்து ஈக்குவல்ட்டுங்க இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். 13,230 டிவைடட் பை 12,000. இது குறுக்கு பெருக்கல் பெருக்குனிங்கன்னா 20 × 1 20, எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 1 1 டிவைடட் பை 20. அப்போது 21/20 ஹோல் பவர் n. ஸோ இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். 4 3 12 0 0. இங்கே 4 3 12 4 3 12 1 1. ஸோ இங்கே பாருங்கள், 20 ஸ்கொயர்டு வந்து 400, 21 ஸ்கொயர்டு வந்து 441. ஸோ அப்போது 21/20 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் n. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடை. ஸோ மேக்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே 10 மேக்ஸ் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் செட்டு வந்து பிடிஎஃப்பில் வந்து ஃப்ரீயாக அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீயாக கிடைக்கும். எந்த டவுட்னாலும் மேக்ஸில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் கூகுள் மீட்லேயோ இல்லை ஜூம்லேயோ ஆன்லைனில் லைவாக வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. ரூபாய் 800 ஆனது ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் 926.10 மாறுகிறது. இங்கு வட்டியானது அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது எனில் கால அளவு என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வட்டியானது அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? ஸோ அசல் அப்படிங்கிறது வந்து 800, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஸோ என் அப்படிங்கிறத அவங்க கேட்குறது. அமௌண்ட் வந்து 926.10. ரைட், நல்லா கவனிங்க. வட்டியானது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் அஃபெக்ட் ஆகும், இந்த காலத்துலேயும் அஃபெக்ட் ஆகும். ஸோ 10 × அரை, ஸோ 5% தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் n. ஸோ அமௌண்ட்டுங்கிறது வந்து 926.10, பிங்கிறது வந்து 800, 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% டிவைட் பை 100 ஹோல் பவர் n. 4 5 25 100. இந்த 800 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துருச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். 926 புள்ளியில் இருக்கக்கூடாது, அதனால் நான் 1 0 அப்படியே முழுமையாக எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 800 கொண்டு வந்துட்டு புள்ளியில் 2 சைஃபர் எடுத்தனால நான் கீழே 2 சைஃபர் ஆட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? புள்ளியில் 2 டிஜிட்டுக்கு வந்து முழு எண்ணா எழுதுனால கீழே இருக்கிற 800லையும் நான் 2 சைஃபர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு, ஸோ இங்கே குறுக்கு பெருக்கல் பறிக்கிறீங்கன்னா 20 + 1 21 டிவைட் பை 20 ஹோல் பவர் n.
ஓகேங்களா. இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள் 20 800 ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா 20 × 20ங்கிறது 400. அப்போ 400 × 20 அப்படிங்கிறது 8000. அப்போது 20 கியூப் 8000. புரியுதுங்களா. 20 கியூப் வந்து 8000. அப்போ கண்டிப்பாக 21 கியூப் என்னவாக தான் இருக்கும், 9261 தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் 21 1 2 2 4 1 4 4 திருப்பி 441 21 போடும். 1 4 4 2 4 2 8 4 2 8 1 8 8 2 10 12 மிச்சம் 1 9261 4 to 6 தானே. ஓகே 9261. அப்போது 21 கியூபு இஸ் ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் என்னன்னு இருக்கு. இப்போ இந்த கியூபை நம்ம காமனாக டாப்பில் எழுதிக்கலாம். 21/20 ஹோல் கியூபு 21/20 ஹோல் பவர் n. ஸோ ரெண்டும் அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கு சமம் தான். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு அப்படியே டிக் பண்ணி போட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வட்டி. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறனால 3 × 1/2 போடணும். அப்போ 3/2 இருக்கணும் ஆப்ஷனில். அப்படிலாம் அந்த கலப்பு பின்னமாக போட்டிங்கன்னா 1 1/2 அதாவது 1.5 ஆண்டுகள் அப்படின்னு வரும். புரியுதுங்களா. ஆப்ஷனில் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதை போய் கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ 1.5 ஆண்டுகள்ங்கிறது தான் ஆன்சர். பாருங்கள் முதல் எடுத்தோடனே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா வரக்கூடிய என்னுடைய மதிப்பை எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அரையால் மல்டிப்ளை பண்ணி போட்டோமோ என்னுடைய மதிப்பும் அரையால் மல்டிப்ளை பண்ணி போடணும். 3 = 1/2 போடும்போது 3/2 வரும். 3/2 கலப்பு பின்னமாக போடும்போது உங்களுக்கு 1.5 வரும். புரியுதுங்களா. ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. ஆண்டுக்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி 1632 எனில் அதனுடைய அசல் தொகையை காண்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, என்னங்கிறது நம்பர் ஆஃப் த இயர் வந்து 2, கிடைக்கும் கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1632. வட்டி மட்டும்தான், இது தொகைன்னு எடுத்துடாதீங்க சரிங்களா. எனவே அசல் தொகையை காண்க. பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் n. இன்னொன்று அமௌண்ட் அப்படிங்கிறது என்னது? அமௌண்ட் அப்படிங்கிறது என்னது? அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் தொகை சரிங்களா. அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் தொகை அமௌண்ட். அதனால் அமௌண்ட் இங்கே கொடுக்காதனால நான் அதை இங்கே எடுத்துக்கிறேன். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி + CI. ஏன்னா இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க 1632. அதனால் இந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே பிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + r அப்படிங்கிறது 4% ஹோல் பவர் n அப்படிங்கிறது 2. ரைட். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி + 1632 = P ஆஃப் 1 நாள் 4 25 நாள் 100. ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டிங்கன்னா 25 × 1 25, அதோட 1 கூட்டணும். அப்போ 26 டிவைடட் பை இது ரெண்டையும் கீழே எதுவுமே 1 தானே அர்த்தம். அப்போ 25 வரும். 26/25 ஹோல் பவர் 2. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். P + 1632 is equal to P into 26 divided by 25, 26 divided by 25. ரைட். ஸோ நமக்கு 26 ஸ்கொயர்டு என்னங்கிறது தெரியும், 676 சரிங்களா. 676. அதே மாதிரி 25 ஸ்கொயர்டுங்கிறதும் 625 நமக்கு தெரியும். தெரியலன்னா போட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா. 26 × 26, 25 × 25. எப்போவுமே மேக்ஸிமம் 26 30 ஸ்கொயர்டு வரைக்கும் மெமரி பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா. ஓகே ரைட். அடுத்தது P + 1632. இந்த 625 இருக்குல்ல, இந்த 625 ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா ரெண்டுக்குமே காமனாக மல்டிப்ளை ஆகும். அதாவது 625 × P இதோடையும் மல்டிப்ளை ஆகும், இதோடையும் மல்டிப்ளை ஆகும். ப்ளஸ் 1632 × 625 is equal to
676p. சரிங்களா? ரைட். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ப்ளஸ் மைனஸில் இருக்குது. அதாவது 625p ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போச்சுன்னா மைனஸில் ஆகும். 676p மைனஸ் 625p. இந்த பெருக்கல் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். 1632 இன்ட்டு 625ங்கிறது. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 6ல் 5 போச்சுன்னா 1, 7ல் 2 போச்சுன்னா 5, 6க்கு 6 0 ஆயிரும். 51p அப்படிங்கிறது 1632 இன்ட்டு 625. ஸோ நமக்கு என்ன வேணும்? அசல் மட்டும் தானே வேணும். பியை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. 51 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 1632 இன்ட்டு 625 டிவைடட் பை 51. ஸோ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 1 3 3 2 7 3 21, I 3 15, நான் 3 12, நான் 3 12. சரிங்களா? அடுத்து 17ஆல் போடலாம். ஸோ 1 17 17, 3 17 51, இங்கே போச்சுன்னா 7 17 34. ஸோ 625ஐயும் 32ஐயும் பெருக்கிக்கோங்க. I2 10 1, 2 2 4 1 5, 6 2 12, I3 15 1, 2 6 1 7, 6 3 18. ஸோ 0 5க்கு 5 10 1, 8 2 10 1, 9 10 2. அப்போ ஆன்சர் 20,000 அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 6. ரூபாய் 2000 அசல் தொகையானது 1.5 ஆண்டுகளில் 2315.25 மாறுகிறது. வட்டியானது அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தை காண்க. அதாவதுங்க அசல் 2000. சரிங்களா? அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என் அப்படிங்கிறது 1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது ஒரு வருடத்திற்கு 2 முறை, இன்னொரு அரை வருஷம் இருக்குல்ல, அந்த அரை வருடத்துக்கு ஒரு முறை, அப்போ டோட்டலாக 3 முறை. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். மறந்தும் 1.5ன்னு எடுத்துடாதீங்க, தப்பாக போயிடும். சரிங்களா? அடுத்தது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2315.25. ஸோ நமக்கு தெரியும் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. சரிங்களா? ஸோ அமௌண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, 2315.25ன்னு கொடுத்துட்டாங்க. அசலும் கொடுத்துட்டாங்க 2000 அப்படின்னு சொல்லிட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + r டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. என்னங்கிறது இந்த இடத்துல 3. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த 2000ங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ 2315.25 டிவைடட் பை 2000 ஈக்குவல் டு, இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குனிங்கன்னா 100 × 1 அப்படிங்கிறது 100. எதுவுமே இல்லைனா கீழே 1 இருக்கிறது அர்த்தம். 1 × 6 r. ஸோ 100 + r டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். ஸோ 100 + r டிவைடட் பை 100 ஹோல் கியூப். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கியூபுங்கிறது இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். ஸோ நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன். அதாவது 100 + r ஹோல் கியூப் டிவைடட் பை 100 அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். சரிங்களா? அடுத்தது 2315.25 டிவைடட் பை 2000. ஸோ இந்த ஹண்ட்ரட்ஸ் எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போயிடுவோம். அதனால் இது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ 2315.25 × 100 × 100 × 100 டிவைடட் பை 2000 ஈக்குவல் டு 100 + r ஹோல் கியூப். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 சைஃபர் அடி பண்ணணும். 1 2 3 சைஃபர் அடி ஆயிடுச்சு. இந்த 2 புள்ளி எடுக்கணும்னா 2 சைஃபர் இங்கே போயிடும். 2 2 I2 10. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குங்க? 2315 அதோட 2 5. சரிங்களா? அப்போ 2,31,525 இருக்கும். இன்ட்டு 5 100 + r கியூப். ஸோ இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 23 15 2 5 இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 5 5 5 25 2 I2 10 12 1 5 5 25 1 26 2 1 5 5 2 7 5 15 1 I2 10 11. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11
5 7 6 2 5 அப்படின்னு வருது. ஸோ 100 + r ஹோல் கியூப். ஸோ ஃபஸ்ட்டு இதை கியூபிக் வேல்யூவாக மாற்றுவோம். இந்த 11 5 7 6 2 5க்கு என்ன தான் கியூபிக் வேல்யூ வருதுன்னு பார்க்குறதுக்காக நான் இந்த டானாவாகத்தில் எடுத்துக்கிறேன். ஸோ 5ஆல் போடுறேன். 2 10 3 15 4 5 2 5 5 25 1 2 10 5 5 25ன்னு வருதுங்க. சரிங்களா? அடுத்து திருப்பி இது 5ஆல் போட்டுக்கலாம். 4 20 3 போச்சுன்னா 6 30 1 3 15 0 5 5 25ன்னு வருதுங்க. சரிங்களா? திருப்பி 5ஆல் போட்டுக்கலாம். 9 5 45 1 2 10 6 30 1 5. திருப்பி இதை 7ஆல் போடலாம். 1 7 7 2 3 21 1 7 14 3 21ங்க. திருப்பி 7ஆல் போடலாம். 1 7 7 திருப்பி 5 7 7 49 கரெக்டுங்களா? 7 7 49 இல்லைன்னா இல்லை 1 7 7 திருப்பி இங்கே 6 வருது. 8 7 56 திருப்பி இங்கே 6 வருது. 9 7 63 வருதுங்க. திருப்பி 7ஆல் போகலாம். 7 7 14 இங்கே 4 போச்சுன்னா 7 7 49ங்க. அடுத்து இதை 3ஆல் போடலாம். 9 3 27 திருப்பி இதை 3ஆல் போடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது எல்லாமே கியூபிக் வேல்யூவாக இருக்குது பாருங்கள். 5 7 3 இதுலேருந்து ஒன்று எடுக்கலாம். 5 7 3 சரிங்களா? ஸோ இப்போ 7 3 21 21 5ங்கிறது 5 I 2 10. அப்போது 105 கியூப் அப்படிங்கிறதான் 1,15,765. அதுக்கு தான் நம்ம இந்த டானாவகத்தில் போட்டு கண்டுபிடிச்சது. ஈக்குவல் டு 100 + r ஹோல் கியூப்ங்க. ஸோ இந்த கியூபு கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இப்போ நமக்கு தேவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே. அப்போ இந்த 100ங்கிறது இந்த சைடு வந்துடும். 105 - 100. அப்போ ஆறுங்கிறது 5%. நல்லா கவனிங்க, இது அரையாண்டுக்கு தான் 5%. கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். கொஸ்டின்ல ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தை காண்க. ஆண்டுக்கு, அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னா என்ன வரணும்? அரையாண்டுக்கு 5%. அப்போ ஒரு ஆண்டுக்கு 2 முறை கால்குலேட் பண்ணுவாங்க. 10%ங்கிறது ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷனில் 5 இருக்கும், அதை கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ 10%, ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 7. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 ஆண்டுகளில் 16 2/3% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் வட்டி ரூபாய் 1270 ஆகும். அதே தொகைக்கு அதே கால அளவு மற்றும் அதே வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது பி எவ்வளோன்னு அவங்க கொடுக்கவே கிடையாது. என்னங்கிறது வந்து 3 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 16 2/3%. ஸோ கலப்பு பின்னத்தை முழு பின்னமாக மாற்றினீங்கன்னா 16 3 48 + 2 50 50/3%. 50/3%. ஓகே. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வட்டி வந்து 1270. சரிங்களா? 1270. ரைட். இப்போ அவங்க கேட்குறது வந்து அதே தொகைக்கு அதே கால அளவு மற்றும் அதே வட்டி வீதத்தில் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P of 1 + R / 100 ஹோல் பவர் n. ஸோ அமௌண்ட்டுங்கிறது என்னங்க? தொகை. சரிங்களா? அதாவது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபலும் வட்டியும் சேர்ந்தது தான் தொகை. ஸோ அதனால் அமௌண்ட்டுக்கு பதிலாக P + CI அப்படிங்கிற இடத்துல 1270 வந்து போட்டுக்கிறேன். 1270 P அப்படியே வச்சுக்கலாம். 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50/3 பர்சன்டேஜுக்காக 100 போட்டுக்கலாம். ஹோல் பவர் 3. அவ்வளோதாங்க. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும், அசல் கிடச்சிரும். ஸோ 1 50 2 50 100. சரிங்களா? அப்போது ஈக்குவல் டு P of 1 + 1/6 ஹோல் கியூபுங்க. இந்த சைடு P + 1270 அப்படியே இருக்கும். ஸோ அடுத்தது இதை நீங்கள் குறுக்கு பெருக்குனீங்கன்னா 1 R 6 கீழே 1 இருக்கிறது அர்த்தம் 1 1 + 1 / 1 R 6. அப்போ 7/6ன்னு வரும். ஸோ P of 7/6 ஹோல் கியூப். இந்த சைடு P + 1270 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது P
ஆஃப் 7 கியூப் அப்படிங்கிறது 343ங்க. சரிங்களா? 7 49, 49 7 343. 6 கியூப் அப்படிங்கிறது 216. இந்த இடத்துல P + 1270 அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல இந்த 216 அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து பகுதியில் இருக்குல்ல, அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போச்சுன்னா இது ரெண்டுக்கும் காமனாக மல்டிப்ளை ஆகி போகும். அதாவது 216 ப்ராக்கெட்டில் P + 1270 = 343P. இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 216P ஒவ்வொன்றோடையும் மல்டிப்ளை ஆகுமா? 216P + 216 × 1270 = 343P. ஸோ நமக்கு தேவை P தானே, அதனால் இந்த ப்ளஸ் P வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 343 - 216P. இந்த சைடு 216 × 1270 அப்படியே இருக்கும். ஸோ 343 216 டிஃப்ரென்ஸு 10ல் 6 போச்சுன்னா 4, 4 3 7. அடுத்து 3ல் 1 போச்சுன்னா 2, 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ 127P. ஸோ இந்த சைடு 216 × 1270. நல்லா கவனிங்க, இங்கே 127 இருக்குது, இங்கே 1270 இருக்குது. அப்போது ஒரு 127 127 போட்டலாம், இங்கே இருக்கிற 0க்கு இங்கே போட்டலாம். சரிங்களா? அப்போது P அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2160 தான் P. இப்போ அசல் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம்? தனி வட்டி தான் கேட்குறாங்க. தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன? SI = PNR / 100. அசல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 1270. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இங்கே பாருங்கள், அசல் வந்து 2120. ஓகே, 2160. ஸோ N அப்படிங்கிறது வந்து 3 ஆண்டுகள். சரிங்களா? PNR. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50/3 × 100. ஓகேங்களா? இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். 1 50 50 2 50 100. அப்போது 4 2 2 5 2 20 8 2 16 0. அப்போது ஆன்சர் 1080. 1080 ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அசலை வந்து கண்டுபிடிக்கிறோம், கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு கூட்டு வட்டியோட தொகையோட ஃபார்முலா வச்சு அசலை கண்டுபிடிக்கிறோம். அசல் கண்டுபிடிச்சோன்னா டேரெக்டாக PNR / 100 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 8. ரூபாய் 20,000க்கு 3 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 7,200 வட்டியாக கிடைக்கிறது. அதே அசல் தொகைக்கு அதே கால அளவு மற்றும் அதே வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? அதாவது P வந்து 20,000ன்னு கொடுத்துட்டாங்க, N வந்து 3 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல, ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வட்டி வீதம் மட்டும் கொடுத்துருக்காங்க 7,200. பட் இதே டீட்டெயில்ஸ் வச்சுட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். SI = PNR / 100. ஸோ Pங்கிறது வந்து 20,000, என்னங்கிறது 3 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்னன்னே தெரியல, ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 7,200 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும், இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 2 2 3 2 6 6 2 12 1 3 3 இங்கே 1 3 3 2 3 6. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 12%. 12%. இப்போ நம்ம கூட்டு வட்டி எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூட்டு வட்டிங்கிறது நம்ம ஷார்ட்கட் மாதிரியே போட்டலாம், ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆட் பண்ணாவே போதுமானது. இப்போ முதலாம் வருடம் அசல் வந்து 20,000. சரிங்களா? அதில் 12%, இது 100%, இது 10%ங்கிறது 2,000, 1%ங்கிறது 200. அப்போது 200 × 12, அதான் 12%. அப்போ 2,400 வருது. ஸோ 0 0 4 2 தென் 2 22,400 வரும். இது முதலாம் வருடத்துடைய முடிவில் இருக்கும். சரிங்களா? 22,400ங்கிறது முதலாம் வருடத்திய முடிவில் இருக்கும். அடுத்தது இரண்டாம் வருடம். இந்த 22,400ல் 12% என்னன்னு பார்க்கணும். 22,400ல் 12%. 100%, 10%ங்கிறது 2,240. அப்போது 1%ங்கிறது
224. புரியுதுங்களா? அப்போ 12% அப்படின்னா 12 × 224. 2 8 2 4 2 4 4 2 2. ஸோ 8 8 6 2. ஸோ இரண்டாம் வருடத்துக்கான வட்டி வந்து 2688. அப்போ இரண்டாவது வருடத்துடைய முடிவில் எவ்வளோ இருக்கும்? இரண்டாம் வருட முடிவில் வந்து அசல் வந்து 22,400, வட்டி வந்து 2,688. இதுதான் எடுத்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அசல் இதை தான் எடுத்துக்கணும். கூட்டு வட்டியில் வட்டிக்கு வட்டி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டல் வந்து 0 8 8, திருப்பி ஒரு 8, அடுத்து 6 4 10, மிச்சம் 1, 3 3 2 5, திருப்பி 2. 25,088 அப்படிங்கிறது இரண்டாவது வருடத்துடைய முடிவில் இருக்கும். ஆனால் நம்ம 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம்ல. அப்போ மூன்றாவது வருடம் 25,088ல் 12% எவ்வளோன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இது 100%, இது 10%. 1% அப்படிங்கிறது 250.88 × 12. இந்த 2 சைஃபர் புள்ளி குத்துனா அப்படி தானே வரும். புரியுதுங்களா? ஸோ 250.88 × 18. 8 2 16, மிச்சம் 1, 8 2 16 17, 1 I 2 10, மிச்சம் 1, 2 2 4 1 5. அப்புறம் 8 8 0 5 2. ஸோ டோட்டலாக 6 7 15, மிச்சம் 1 9 10 1 10 3. 2 சைஃபருக்கு 2 ஸ்தானம் புள்ளி குத்தணும். அதனால் இங்கே 2 ஸ்தானம் புள்ளி குத்துறோம். வட்டி தான் உங்களுக்கு 3010.56. மூன்றாவது வருடத்துடைய வட்டி வந்து 3010.56. மூன்றாவது வருடத்துடைய இறுதியில் உங்களுடைய முதிர்வு தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதிர்வு தொகை அப்படின்னா 25,088 அசலும் வட்டியும் 3010.56 சேர்ந்து தான் 3 வருஷத்துடைய முடிவில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணி போகிறேங்க. 25,088 3010.56 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 5 6 8 8 0 8 8. ஓகேங்களா? ரைட். 5 6, இது 8, இது 9. சரிங்களா? ஓகே. 8 1 9ல். ஸோ அப்போ மூன்றாவது வருடத்துடைய முடிவில் 28,098.56 இருக்கும். சரிங்களா? இப்போது 3 வருஷம் முடிவில் உங்களுக்கு இதான் அமௌண்ட் இருக்குது. அசல் எவ்வளோங்க? அசல் 20,000. அவங்க கேட்குறது கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டி என்ன? தொகையும் அசலையும் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி வந்துடுங்க. மூன்றாவது வருடத்துடைய இறுதியில் தொகை வந்து உங்களுக்கு 28,098.56 இருக்குது. அசலுங்கிறது 20,000. இப்போ டோட்டலாக 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 8,098.56 இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் டிங்கிறதா அதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 9. சரவணன் ரூபாய் 12,500 ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். மணி அதே தொகையை அதே காலத்திற்கு ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். இது 12%, இது 10% கூட்டு வட்டி. சரிங்களா? கூட்டு வட்டி. யார் அதிக வட்டி செலுத்துபவர்? எவ்வளவு தொகை அதிகம்? சரிங்களா? எப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சரவணன், இவர் வந்து தனி வட்டி. பிரின்சிபல் SI = பிரின்சிபல் NR/100. அதாவது பிங்கிறது 12,500, என்னங்கிறது 3 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ 12 3 36, 125 × 36, 5 6 30, 3 6 2 12, 3 15, 1 1 6 6 1 7, 5 3 15, 1 2 6 1 7 3. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 0 5 5 10, 7 14, 1 15, 1 4,500. ஸோ சரவணன் வந்து 4,500 வந்து கட்டியிருப்பார் தனி வட்டி பிரகாரம். இப்போ அதுவே மணி அப்படிங்கிறவங்க வந்து கூட்டு வட்டி
சரிங்களா. கூட்டு வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அதே அசல் தான். பிரின்சிபல்லாம் வந்து 12,500 தான். 12,500 தான். என்னங்கிறது வந்து 3 ஆண்டுகள் தான். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 10%. எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியே போடலாம். அதாவது முதல் வருடம் கூட்டு வட்டியில் இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் அசலோட வட்டி ஆட் ஆகிட்டே இருக்கும். முதலாம் வருடம் 12,500ஓட 10% அப்படிங்கிறது 1,250 ஆட் ஆகும். ஸோ 0,5,7,3,1 13,750 ரூபா வந்து முதல் வருடத்துடைய இறுதியில் அவருடைய தொகையாக இருக்கும். சரிங்களா. அதுதான் இரண்டாம் வருடத்துக்கான அசல். ஸோ இரண்டாம் வருடத்துக்கான அசல் வந்து 13,750. இதில் 10%. சரிங்களா. இதில் 10%ங்கிறது 1,375. இது 100%. இது 10%. 1%ங்கிறது 137.5. இது பேசிக்ஸ் தெரியணும். சரிங்களா. இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்து அடிச்சுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். 5, 7, 3, 10, 12, 1, அப்புறம் 7, 3, 10, 11, 1, 3, 4, 5, 1 15,125ங்கிறது இரண்டாம் வருடத்துடைய இறுதியில் அவர் கையில் இருக்கிற தொகை. அடுத்தது மூன்றாவது வருடம் அசல் வந்து இதுதான் வரும் 15,125. அதில் 10% அப்படிங்கிறது, அதில் 10%ங்கிறது 1,512.5. 1, 5, 1, 2.5 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 5, 7, 3, 6, 5, 7, 3, 6, 6, 1 16,637.5 வருதுங்க. சரிங்களா. ஸோ அவர் வந்து எவ்வளோ கட்டியிருப்பார் அப்படின்னா, கூட்டு வட்டி அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்டு மைனஸ் பி. மூன்றாவது வருடத்தினுடைய முடிவில் வந்து 16,637.5 இருக்குங்களா, மைனஸ் அசல் வந்து 12,500ங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். 0.5 அப்படியே வந்துடும். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 12,500.5 டிஃப்ரென்ஸ் 5 அப்படியே வந்துடும். திருப்பி 7, 3, 6 5 போச்சுன்னா 1, 6 2 போச்சுன்னா 4. ஸோ 4,137.5 அப்படிங்கிறது தான் கூட்டு வட்டி. ஆனால் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, யார் அதிக வட்டி செலுத்துபவர் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் 4,500 கட்டுறாரு, இவர் 4,137.5 தான் கட்டுறாரு. அப்போ சரவணன் தான் அதிக வட்டி கட்டுறாரு. சரி, எவ்வளவு தொகை அதிகம், எவ்வளவு அதிகம் கட்டுறாருங்கிறாங்க. அப்போது 4,500 மைனஸ் 4,137.5. 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 7 போச்சுன்னா 2, திருப்பி 9ல் 3 போச்சுன்னா 6, 4ல் 1 போச்சுன்னா 1 362.5. ஆப்ஷன் பிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 10. ஆரண்யா ரூபாய் 1,301 என்ற தொகையை ஏ மற்றும் பி ஆகிய இருவருக்கும் கடனாக அளித்தார். ஏக்கு வந்து 7 ஆண்டுகளுக்கும் பிக்கு 9 ஆண்டுகளுக்கும் 4% கூட்டு வட்டி வீதத்தில் அளிக்கப்பட்டது. இருவரும் திருப்பி அளித்த மொத்த தொகை வந்து சமமாக இருந்தால் ஏ மற்றும் பிக்கு அளிக்கப்பட்ட அசல் தொகைகளை காண்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இருவரும் திருப்பி அளித்த மொத்த தொகை சமம். சரிங்களா. இந்த 1,301ங்கிறத ஏ மற்றும் பிக்கு 2 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டு வட்டியில் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + ஆட் பை 100 ஹோல் பவர் n அப்படின்னு அர்த்தம். இவர் 2 பேரும் திருப்பி கொடுத்த மொத்த தொகை சமம் அப்படிங்கிறனால பி ஃபஸ்ட்டு முதலாம் நபருக்கு கொடுத்தது வந்து, இப்போ ஏங்கிற நபருக்கு கொடுத்தது வந்து பிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதே பிங்கிற நபருக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளவா இருக்கும் அசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,301ல் இந்த எக்ஸ் அமௌண்ட் போக மீதி தானே கொடுத்துருப்பாங்க, அதுதான் இந்த இடத்துல பி. புரியுதுங்களா. இந்த இடத்துல என் அப்படிங்கிறது 7 ஆண்டுகள், பிக்கு வந்து என் அப்படிங்கிறது 9 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 பேருக்குமே 4% தான். சரிங்களா. இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பி அப்படிங்கிறது எக்ஸு, 1 + ஆர் அப்படிங்கிறது 4/100 ஹோல் பவர் n அப்படிங்கிறது 7 ஈக்குவல் டு
பி அடுத்தது வந்து 1301 மைனஸ் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் அமௌண்ட் போக, அதாவது 1301 ரூபாயில் எக்ஸ் அமௌண்ட் போக மீதி உள்ள அமௌண்ட்டு தானே பிங்கிற நபருக்கு கொடுத்துருக்க முடியும். ரெண்டு பேருமே திருப்பி கொடுக்குற மொத்த தொகை சமம்ங்கிறனால தான் இங்கே ஈக்குவல்னு எடுக்கிறோம். அது முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ பி ஆஃப் 1 + r டிவைட் பை 100 ஹோல் பவர் n 9. ஓகேங்களா? அடுத்தது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிற இந்த பெருக்கல்ல இருக்கிறது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறும். அதாவது இது இந்த சைடு கொண்டு வந்துடும், இது இந்த சைடு கொண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், எக்ஸ் டிவைடட் பை 1301 மைனஸ் எக்ஸுங்க ஈக்குவல் டு 1 + 4 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 9 டிவைடட் பை இந்த இது ஈக்குவல் கீழே வந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, அது வந்து கீழே வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ 1 + 4 டிவைட் பை 100 ஹோல் பவர் 7 அர்த்தம். ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஃபார்முலா a பவர் m டிவைடட் பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது 9 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு அர்த்தம். ஸோ பவரில் வந்து 2 வந்துடுங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ் டிவைடட் பை 1301 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 4 டிவைட் பை 100 ஹோல் பவரில் 2 வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த 9 7 ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஃபார்முலா வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். சரி, அடுத்தது 4 25 நாள் 100ங்க. குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 25 × 1 25, கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 × 1 1 டிவைடட் பை 25 25. அப்போ 26/25 ஹோல் ஸ்கொயர்னு மாறிடுங்க அந்த சைடு. சரிங்களா? ஸோ x divided by 1301 minus x is equal to 26 divided by 25 whole square. So 26 × 26 எவ்வளோன்னு பாருங்க. 6 6 36 3 6 2 12 6 2 12. ஸோ 24 27 2 2 4 6 676. 26 ஸ்கொயருங்கிறது 676, 25 ஸ்கொயருங்கிறது நமக்கு தெரியும் 625. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 1301 மைனஸ் எக்ஸுங்க. ஸோ இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா, இந்த டிவிஷனில் இருக்கிறது வந்து மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ 625xன்னு ஆயிரும். அது மாதிரி இது மேலே போச்சுன்னா 676 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 1301 மைனஸ் எக்ஸ்ன்னு வருங்க. ஸோ 676 × 1301 இது ரெண்டையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து இதுக்கும் போது இதுக்கும் போது. அப்போ மைனஸ் 676xங்க, இது 625xங்க. சரிங்களா? அடுத்தது நமக்கு தேவையானது வந்து எக்ஸ் தான். அதனால் இந்த மைனஸை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போது மைனஸில் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். 625x ப்ளஸ் 676x. டோட்டலாக 5 5 10 11 மிச்சம் 1. அடுத்தது 10 1 6 6 12 13. 1301xன்னு வருங்க. இங்கே 676 × 1301 வந்துடுங்க. இந்த மைனஸ் இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ கூட்டி போட்டாச்சு. ஸோ நமக்கு தேவையானது வந்து எக்ஸு தான். சரிங்களா? ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். எக்ஸு 676 × 1301 டிவைடட் பை இந்த வேல்யூ கீழே வந்துடும் 1301. ஸோ அப்போது இதுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 676ங்க. ஸோ இரண்டாவது நபருக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இரண்டாவது நபர், முதல் நபருக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கீழே இருக்கு பாருங்கள் 676ன்னு சொல்லிட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். முதலாவது நபருக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 676 ஏக்கு. அப்போ பிக்கு வந்து 1301ல் 676 போக எவ்வளவோ அதானுங்க. 10ல் 6 போச்சுன்னா 4 4 1 5 9 7 போச்சுன்னா 2, திருப்பி இங்கே 2 12 6 போச்சுன்னா 6. அப்போது பியோட அமௌண்ட் வந்து 625, ஏக்கு வந்து 676 கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை. 676 625. ஓகேங்களா? ஸோ 12/2/2026க்கான 10 மேக்ஸம்ஸ் கூட்டு வட்டியிலிருந்து நல்லபடியாக சால்வ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? எந்த மேக்ஸ் டவுட்ஸ்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் வேணும், மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.